நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ரயில்வே ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், அதுவும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, சிலபஸில் சிபிடி 2 சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சப்ஜெக்ட் வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டான சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸ் தான். இப்போ அதில் ஒரு சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராலஜி அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கலாமே. இப்போ இந்த மெட்ராலஜி அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கிட்டோம்னாக்கா பார்த்தீங்கன்னா, மெட்ராலஜியில் லீனியர் மெஷர்மெண்ட், ஸ்லிப் கேஜஸ், டயல் இண்டிகேட்டர், ஆங்கிள் மெஷர்மெண்ட் இந்த இந்த இங்கே இருக்கிற மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மெட்ராலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா, த ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் எ மெஷரிங் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டுருக்காங்க. ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னாக்கா, ஒரு சூழ்நிலை, ஒரே சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் எடுத்துக்குமே, அந்த பொருளை நீங்கள் திரும்ப 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 எத்தனை தடவை அளந்தாலும் ஒரே மாதிரியான வேல்யூவே கொடுத்துச்சு அப்படின்னா, மெஷர்மெண்ட் வச்சு அளக்கும்போது ஒரே மாதிரியான வேல்யூ கொடுத்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து ப்ரிசிஷன். ஒரே மாதிரியான வேல்யூ கொடுக்கறது வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன். ஓகேங்களா? இதே வந்து அக்யூரசி அப்படின்னா என்னன்னு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க. அக்யூரசி அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு பொருள் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அதை நம்ம அளக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டரே வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து அக்யூரசி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே ரீடபிலிட்டி அப்படின்னா என்னக்கா, ரீடபிலிட்டி அப்படின்னாக்கா ஒரு ரீடிங்கை வந்து நம்ம இப்போ ஒரு அடிஸ்கேல் எடுத்துக்கோமே, ஒரு 30 சென்டிமீட்டரில் ஒரு அடிஸ்கேல் எடுத்துக்குவோம். அந்த ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அது 1 mm, 2 mm, 3 mmங்கிறத நம்மளால் இலகாக அதில் கோடு போட்டிருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீடபிலிட்டி. நல்லா நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதில் ரீடபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ரீடபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது மாதிரி தான் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து வச்சுருந்துருக்கணும். அப்போ படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக வந்து கொஷினை வந்து அட்டன் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ரிசிஷன்னா என்ன, அக்யூரசினா என்ன, ரீடபிலிட்டினா என்ன, சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னு தெரியும்போது நம்மளால் ஈஸியாக கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ சென்சிட்டிவிட்டி அப்படின்னாக்கா என்னக்கனாக்கா, ஒரு பொருளின் பாகத்தை ஒரு கருவியை கொண்டு அளக்கும்போது அப்பாகத்துள்ள மிகச்சிறிய அளவு வித்தியாசத்தையும் கண்டறியும் கருவியினுடைய உறுதித்தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ப்ரிசிஷன் சொல்லிட்டேன். 4 ஆப்ஷனும் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் கொஷினை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரியே அட்டன் பண்ணுறதும் எளிமையாக போய்டும். சரி, அடுத்த கொஷின் என்னன்னு பார்க்கலாம். 2வது கொஷின் என்ன கேட்டிருக்கேங்க, ஸ்லிப் கேஜஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் லைன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்லிப்பேஜ் அப்படின்னா அது வந்து லைன் ஸ்டாண்டர்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு லைன் ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியும். ஸ்லிப் கேஜ் வந்து லைன் ஸ்டாண்டர்டா இல்லை எண்டு ஸ்டாண்டர்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்லிப் கேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து லைன் ஸ்டாண்டர்ட்னா என்ன, எண்டு ஸ்டாண்டர்டு அப்படின்னா என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது இரண்டு கோடுகளுக்கு இடையே உள்ள தூரத்தை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு, இது ஒரு ஸ்டாண்டர்ட், இது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு அதோடைய நீளத்தை அளந்தாக்க அதுக்கு பேர் தான் லைன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்லிப் கேஜ் அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிப் கேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது அக்யூரேட்டாக ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஃபினிஷாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லிப் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டு ஸ்டாண்டர்ட். எண்டு ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எண்டு ஸ்டாண்டர்டு அப்படின்னாக்கா, இரண்டு பரப்புகளுக்கு இடையே உள்ள தூரத்தை அளந்தால், இப்போ வந்து ஒரு வட்டம் இருக்குது, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு அளக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு பரப்புகளுக்கு இடையே உள்ள தூரத்தை அளந்தால் அது வந்து எண்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து இப்போ இந்த
ஸ்லிப் கேஜை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இதோடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம அளக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் கேஜஸ் பயன்படுது. அப்போ 2 பரப்புகளுக்கு இடையே உள்ள தூரத்தை அளந்தா அப்படின்னாக்கா அது எண்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பரப்பு, இது ஒரு பரப்பு, இதுக்கு இடையே உள்ள தூரத்தை அளக்கிறோம் அப்படின்னாக்கா இதுக்கு பேர் எண்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின். The most accurate instrument is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் அளக்கும். ஆனால் இதுலேயே மோஸ்ட் அக்யூரேட்டாக அளக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ப்ரொஜெக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட்டாக அளக்கக்கூடியது. மோஸ்ட் அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஆப்டிக்கல் ப்ரொஜெக்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் ஸ்கேல் இன் எ மைக்ரோமீட்டர் இஸ் மார்க்ட் அஸ் அன் வாட்னு கேட்டிருக்காங்க. நம்ம மைக்ரோமீட்டர்னா என்னன்னு தெரியும். மைக்ரோமீட்டர்னாக்கா எப்படி இருக்கும், இதில் ரேச்சட் மெக்கானிசத்தை பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டர். இது வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா மில்லிமீட்டரே 10 டிவிஷனாவோ 50 டிவிஷனாவோ இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க இல்லையா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டர். இந்த மைக்ரோமீட்டர் மில்லிமீட்டர் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்ட் அஸ் அ பேரல். ஆன்சர் வந்து பேரல் தான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சர்க்குலர் ஸ்கேல் ஆஃப் எ மைக்ரோமீட்டர் இஸ் மார்க்ட் ஆன். இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா திம்புல். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் இன்டர்சேஞ்சபிலிட்டி இஸ் நார்மலி எம்ப்ளாய்டு ஃபார். இன்டர்சேஞ்சபிலிட்டி அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்டர்சேஞ்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ உலக நாடுகள் அனைத்திலும் ஒரே மாதிரியான பொருட்களை பயன்படுத்தும் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அனைத்தும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக தயாரிக்கப்படணும். அது வந்து பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் தயாரிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா இந்த இன்டர்சேஞ்சபிலிட்டி அப்படிங்கிற பண்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான அளவு இருக்கணும். இங்கே 10 சென்டிமீட்டர்னால் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதோடைய அளவு 10 சென்டிமீட்டர் அப்படின்னா வெளிநாட்டில் இருந்தாலும் அதே அளவுக்கு 10 சென்டிமீட்டர்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கா நம்ம இந்த இன்டர்சேஞ்சபிலிட்டி பண்பு இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷன், டெட்டோரியேஷன் ஆஃப் அக்யூரசி, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு எல்லா விதமான பண்பும் இருக்கணும். அதாவது இது பார்த்திங்கனாக்கா மாஸ் ப்ரொடக்ஷனாகவும் இருக்கணும், ப்ரொடக்ஷன் இன் ஐடென்டிக்கல் பார்ட்ஸ் வித்தின் த ப்ரிஸ்கிரிப்டு லிமிட்ஸ் ஆஃப் சைஸஸ், இது எல்லாமே. அப்போ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The aim of calibration is to detect the deterioration of the accuracy. Calibration வந்து detect the deterioration of the accuracy. Accuracy வந்து அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கான எய்ம் தான் இந்த காலிப்ரேஷனுடைய வேலை. திரும்ப திரும்ப அளக்கும் போதும் ஒரே அளவை காட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா காலிப்ரேஷனுடைய எய்ம். அடுத்த கொஸ்டின். Accuracy is defined as the closeness of a measured value to the real value. இதுதான் அக்யூரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூரசி அப்படின்னாக்கா ஆன்சர் பி ஆப்ஷன். அதாவது மெஷர் பண்ண வேல்யூவும்
அது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக இருக்கணும். மெஷர் பண்ணும்போதும் அதே வேல்யூவை காட்டணும். 10 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பொருளை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 10 சென்டிமீட்டரே காட்டுச்சு அப்படின்னாக்கா அது வந்து அக்யூரசி உள்ள ஒரு மெஷர்மெண்ட்டை காமிக்கக்கூடிய ஒரு மெஷின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின் 12வது கொஷின். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோலபிள் எரர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். இப்போ வந்து சிஸ்டமேட்டிக் எரர்னாக்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெர்னியர் கேலிஃபர் எடுத்துக்குவோம். வெர்னியர் கேலிஃபர் வேண்டாம், ஒரு வெயிட் எடுத்துக்குவோம். வெயிட் மிஷின் எடுத்துக்குவோம். வெயிட் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் போடுறோம். 50 கிலோ உள்ள வெயிட் மிஷினில் வந்து 50 கிலோ இருக்குது. 50 கிலோ ஒரு மனுஷன் வந்து அந்த வெயிட் மிஷினில் நிற்கிறான் அப்படின்னா அதில் வந்து 52 கிலோகிராம் காட்டுது அப்படின்னாக்கா 2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அக்யூரசி இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து இந்த அக்யூரசி வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி அதை வந்து மறுபடியும் 0 நிலைக்கு கொண்டு வந்து அந்த வெயிட் மிஷினை 0க்கு கொண்டு வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்து 0லேருந்து எடை போட்டிங்கனாக்கா 52ங்கிறதுக்கு பதிலாக 50ன்னு காட்டும். அவனுடைய உண்மையான அளவு காட்டும். இது வந்து கண்ட்ரோலபிள் எரர் தான் இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸுங்கிறது. ஓகே, அடுத்த கொஷின். அடுத்தது எரர் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன? எரர் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னாக்கா ட்ரூ வேல்யூவிலேருந்து மெஷர்டு வேல்யூவாக கழிச்சோம் அப்படின்னாக்கா எரர் கிடைச்சிரும். எரர் அப்படின்னாக்கா ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 14வது கொஷின். The ability by which measuring device can detect small differences in the quantity being measured by it's called as what அப்படின்னு கேட்குறாங்க. Ability measuring device can detect small differences. நான் தான் சொன்னேன்ல, ஸ்மால் டிஃப்ரென்சஸையும் அந்த இது வந்து காமிச்சுது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து சின்ன மைனூட் எரர் இருந்தால் கூட அதை அப்படியே காட்டி கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 15வது கொஷின். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரேச்சட் ஸ்டாப் இன் மைக்ரோமீட்டர்? இப்போ மைக்ரோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ரேச்சட் மெக்கானிசத்தை பயன்படுத்துவாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா இப்போ திருக்கலவி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மைக்ரோமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் படிக்கிறப்ப. அது யூ ஷேப்பில் இருக்கும். அது வந்து சின்னதாக இருக்கக்கூடிய, அதாவது எம்எம் சைஸில், அதாவது அக்யூரஸியை வந்து பார்த்திங்கன்னா 0.01 எம்எம் வரலும் இருக்கக்கூடிய பொருளினுடைய அளவு கூட அக்யூரேட்டாக காட்டக்கூடியது தான் இந்த மைக்ரோமீட்டரோட வேல்யூ. பார்த்திங்கனாக்கா இதோட லீஸ்ட் கவுண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அடிஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா 1 எம்எம்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி மைக்ரோமீட்டருடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்திங்கன்னா 0.01 எம்எம். இதில் வெரைட்டியும் இருக்குது. 0.025 0.0025 அந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் நார்மலாக பார்த்திங்கன்னா 0.01 தான் பார்த்திங்கன்னா லீஸ்ட் கவுண்டாக இருக்கும். இப்போ இது ரேச்சட் ஸ்டாப் மெக்கானிசம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, திருகழுவி நம்ம அழுத்துறோம், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டைட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு திருகழுவியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொருள்னு வச்சுக்கோமே. இந்த பொருளை திருகழுவியில் நம்ம வந்து ரேச்சட் மெக்கானிசம் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னாக்கா இதை வந்து டைட் பண்ணும்போது அக்யூரசி குறையும். ஆனால் இந்த ரேச்சட் மெக்கானிசம் பின்னாடி வச்சுருப்பாங்க. இந்த ரேச்சட் மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா அதிக ப்ரெஷர் கொடுக்காது. அதுதான் மெயின்டைன் யூனிஃபார்ம் மெஷரிங் ப்ரெஷர். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேச்சட் மெக்கானிசம் யூஸ் ஆகுது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 16வது கொஷின். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மைக்ரோமீட்டர் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ தான் சொன்னேன், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மைக்ரோமீட்டர் இஸ் 0.01 mm வரலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மைக்ரோமீட்டருடைய அக்யூரசி இருக்கும். அடுத்தது 17வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நேம் ஆஃப் ஸ்லிப் கேஜ். ஸ்லிப் கேஜ் அப்படின்னாங்க கேஜ் பிளாக்னு சொல்லுவாங்க. ஜோகன்சன் கண்டுபிடிச்சனால ஜோகன்சன் கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதேமாரி கேஜ் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஆனால் லீனியர் கேஜ்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வெர்னியர் ஸ்கேல் இஸ் குட் எனஃப் டு ரீட் இன் டேஷ் ஆஃப்டர் டெசிமல். இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் வந்து 2 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் டெசிமல் வரலும் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக பார்த்தீங்கன்னா வெர்னியர் எம்எம் மீட்டரை போடக்கூடாது, எம்எம். இது வரலும் பார்த்தீங்கன்னா இதனுடைய அக்யூரசி வந்து அக்யூரேட்டாக இருக்கும். வெர்னியர் ஸ்கேலுடைய அக்யூரசி இது வந்து லீஸ்ட் கவுண்ட். இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இது இல்லாமல் நிறையா லீஸ்ட் கவுண்ட்டும் இருக்குது. ஆனால் இது வந்து நார்மலாக நம்ம இதுதான் பொதுவாக சொல்லுவோம். இது வந்து 2 டிஜிட்ஸ் வரலும் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி கரெக்டாக இருக்கும். டெசிமலில் பார்த்திங்கன்னா 2 டிஜிட். ஓகே, அடுத்த கொஷின். அடுத்து என்ன கொஷின் கொடுத்துருவாங்க பாருங்கள். The Vernier caliper and advantage over the micrometer is what? வெர்னியர் கேலிஃபர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? வெர்னியர் கேலிஃபரில் இருக்க அட்வான்டேஜ் இப்போ மைக்ரோமீட்டரை கம்பேர் பண்ணும்போது வெர்னியர் கேலிஃபருடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் கேன் பி யூஸ்டு டு மேக் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் மெஷர்மெண்ட்ஸ் ஓவர் ஏ ரேஞ்ச் ஆஃப் சைஸஸ். இன்சைட் மெஷர்மெண்ட்டையும் அளக்கலாம், அதேமாரி அவுட் சைட் மெஷர்மெண்ட்டையும் அளக்கலாம். இது இல்லாமல் டெப்த்து கூட அளக்கலாம். வெர்னியர் டெப்த் கேஜெலாம் கூட இருக்குது. அதுதான் வெர்னியர் காலிஃபரனுடைய அட்வான்டேஜஸ். சரி, ஓகே, அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா the two slip gauges in precision measurements are joined by. அதாவது நம்ம ஸ்லிப் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லிப் கேஜ்னு வச்சுக்கோமே. இது 1.09 mmன்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0.01 mmமையும் ஆட் பண்ணணும். அப்போ இதோட வேல்யூ என்ன வருது? இது ஒரு ஸ்லிப் கேஜ்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 mm, இதோட வேல்யூ 0.09 mm. இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1.1 mm வருதா? இப்போ நம்மக்கிட்ட 1.1 mm வந்து ஸ்லிப் கேஜ் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு ஸ்லிப் கேஜஸையும் இணைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லிப் கேஜா, அதுக்கு மேலே ஒரு ஸ்லிப் கேஜ். இது வந்து 1.109 mm, இது வந்து 0.01 mm. இப்போ இது ரெண்டு ஸ்லிப் கேஜஸையும் இணைக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஸ்லிப் கேஜையும் ஒரு சுற்றி விட்டு ஒட்ட வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்லிப் கேஜஸ் வேர் இன்வென்டட் பை ஜோகன்சன் ஸ்லிப் கேஜஸ். ஸ்லிப் கேஜ்னாவே இப்போ சொன்னது தான் ஸ்லிப் கேஜ். அது கேஜ் பிளாக்னு சொல்லுவாங்க. அது ஜோகன்சனுக்கு ஆயிடுச்சுன்னா ஜோகன்சன் ஸ்லிப் கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா how many grades of slip gauges are present? அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸ்லிப் கேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 விதமான கிரேட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு 1, அப்புறம் கிரேடு 2 இருக்குது. இது இல்லாமல் கிரேடு 0 இருக்குது. அப்புறம் கிரேடு 00 இருக்குது. இது இல்லாமல் கேலிப்ரேஷன் கிரேட் இருக்குது. மொத்தம் 5 விதமான கிரேட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கிரேடு எடுத்துக்கோமே. இந்த ஃபஸ்ட்டு கிரேட் பார்த்தீங்கன்னா இந்த கிரேடு 1 வந்து பார்த்திங்கன்னா அதிக நுணுக்கமான ஒர்க்குகளான சைன் பார் செட்டிங், செக்கிங் கேப் கேஜஸ், டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 0 செட் பண்ணுறதுக்கு இந்த கிரேடு 1 பயன்படுத்துவாங்க. இதே கிரேடு 2 அப்படின்னாக்கா மெஷின் டூலை செட்டப் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் மில்லிங் கட்டுற பொசிஷன் செய்வதற்கு இது எல்லாத்துக்குமே இந்த கிரேட் 2 பயன்படுத்துவாங்க. சரி, அப்போ இந்த கிரேடு 0 வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரேடு 0 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் கிரேடுன்னு சொல்லலாம். கிரேடு 0 வந்து இந்த கிரேட் 0 வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் ரூம், மெஷின் ஷாப் இன்ஸ்பெக்ஷன் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேடை பயன்படுத்துவாங்க. இந்த கிரேட் 00 வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, இந்த கிரேடு 1 and 2 இருக்கு இல்லையா, இதை வந்து செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறது தான் இந்த கிரேடு 00. இது இல்லாமல் இந்த கேலிப்ரேஷன் கிரேடுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கிரேடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சார்ட் இருக்கும். இதில் வந்து அந்த ஸ்லிப் கேஜஸினுடைய சைஸஸ் எல்லாம் கேலிப்ரேஷன்லாம் கரெக்டாக வந்து அதில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலிப்ரேஷன் கிரேடு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்னன்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 விதமான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். 7 விதமான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னாக்கா லெங்க்த்து இருக்குது, இது இல்லாமல் டைம் இருக்குது, மாஸ் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்டு, இது இல்லாமல் லூமினஸ் இன்டென்சிட்டி, அப்புறம் குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அளவு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை வந்து மோல் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுப்பாங்க, அளவாக சிம்பிள் குறிப்பாங்க மோல் அப்படின்னு. மொத்தம் 7 விதமான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. இதில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து ஆங்கிள் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரேச்சட் இஸ் த பார்ட் ஆஃப் மைக்ரோமீட்டரில் தான் நான் சொன்னேன். ரேச்சட் மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அழுத்தம் கொடுத்து ஒரு மெஷர்மெண்ட்டை அளக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மெக்கானிசத்தை பயன்படுத்தியிருக்காங்க. மெயின்டைன் த நார்மல் ப்ரெஷரை வந்து நார்மலாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக இந்த ரேச்சட் மெக்கானிசம் தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். What is the standard unit of length in international standard system? SI unit, அதான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. SI யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெங்க்த்துக்கு வந்து மீட்டர் தான். ஓகேங்களா? இதே வந்து டைம்னா செகண்டு, டெம்பரேச்சர்னா கெல்வின்னு, மாஸ்னா கிலோகிராமு, எலக்ட்ரிக்கல் கரண்ட்னா ஆம்பியர், லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா கேண்டிலா, இதேமாதிரி குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து மோல். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் முடிச்சாச்சு. இது இல்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதிலே இருக்குது. அதை வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பேசிக் கொஷின்னாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இதிலேருந்து கொஷின் கேட்கணும் அப்படின்னா இதிலே ஓரளவுக்கு கவர் ஆகிடும்.